சுடலையோட கதை படிக்க சொக்கேச அருள் தருவா நமயாண்டி கதை படிக்க மகாயாண்டி கதைகள் வாடே எனக்கு மாயராமா வந்தருள்வா அதாவது மாநிலமெல்லாம் பெயர் விளங்கி வரக்கூடிய இந்த மல்லல்வா நகரத்திலே ஆனால் பேசும் தெய்வமாக இருக்கக்கூடிய பேரி சுடலை ஐயாவுடைய ஆலயத்தில் இன்றைக்கு அழகான ஆவணி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை என்று ஐயாவுக்கு மதிய கோயில் கொடைவிழா ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. ஆகையினால இந்த ஆசார பந்தலிலே அழகான வெள்ளிசை மேடையில் எங்கள் ஐயாவாகப்பட்ட இந்த சீவலப்பேரி சுடலை அப்படியே இருக்கட்டும். ஆனால் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து என்னென்ன லீலைகளை செய்து இன்றைக்கு இந்த மல்லல்மா நகரத்திலே நேர்ந்து நிலையமாங்கி இருக்கக்கூடிய வரலாறை நாமளை வெள்ளிசையாக பாடச் சொல்லி இருக்கிறார்கள், படிக்க சொல்லி இருக்கிறார்கள். ஆகையினால் இந்த ஆசார பந்தலிலே அழகான வெள்ளிசை மேடையில் எங்கள் ஐயா இந்த மாயாண்டி சுடலையுடைய வரலாறை ஒவ்வொரு வில்லிசை கலைஞர்களும் ஒவ்வொரு வழியாகவே படித்திருக்கலாம், அதை தாங்களும் கேட்டிருக்கலாம். ஆமா. ஆகையினால் நாங்கள் படிக்கக்கூடிய கதையில் கதை குற்றம் பொருள் குற்றம் இசை குற்றம் பக்கத்தில் மேலதாள குற்றங்கள் சாரீர குற்றம் எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்திட்டாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு சிறு தவறு செய்தார் அந்த குழந்தையை எவ்வாறு மன்னித்து பிழைபுறுத்து ஆதரிப்பீர்களோ அதே தன்மை போலாக எங்களை ஆதரிக்கும்படி இரு கரம் எடுத்து வணங்கி கதைக்கு வருவோம். ஆண்டி மாயாண்டி மாநிலத்தில் பேராண்டி பேராண்டி என் பேச்சி மகன் உடலையாண்டி கரையோரா அமர்ந்திருக்கும் என் ஜீவலப்பேரி சுடலை ஐயா ஆறுமுக மங்களத்தியன் ஐகோட்டு மகாராஜா இந்த மல்லல் மாநகரத்திலே முகமாக அமர்ந்திருக்கும் எங்கள் ஐயா ஜீவலப்பேரி சுடலை வருவார் நமக்கு ஒரு காலம் அலைவில்லையே. புவனேஸ்வரி அம்மா இருந்து தோன்றி நாமல் இந்த உலகத்துல தன்னந்தனிமையா இருக்கோமே. தன்னந்தனிமையா நாமளுக்கு ஒரு துணை வேண்டும் என்று என் அம்மை புவனேஸ்வரி ஒரு வேள்வியை வளர்த்தார். அந்த வேள்வியை வளர்க்கும் போது முதலாவது வேள்வியிலே யாரையா பிறக்கின்றார்? என்ன அம்மா என்று ஒரு குழந்தை பிறந்தது. என்ன அம்மா என்று அழைத்ததினாலே வினைகளை தீர்க்க பிறந்த விக்னேஸ்வர பெருமாள் என்று பெயரை கொடுத்து பிள்ளையார பக்கத்துல வச்சுட்டா. இரண்டாவது வேள்வியிலே என்ன தங்கை என்று ஒரு மனிதன் ஒரு குழந்தை பிறந்தது. ஆகையினால் என்ன தங்கை என்று அழைத்ததினாலே எனக்கு அண்ணனாக பால்கடலிலே இருக்க வேண்டும் என்று அச்சம்மாள பிறவி
செய்தார். மூன்றாவது நாள் வேள்வியிலே என்னடி புவனேஸ்வரி என்று ஆமா பிறந்ததினாலே நீங்கள் தான் எனக்கு ஆமா துணையாக இருக்க வேண்டும் என்று புவனேஸ்வரி சொல்ல ஆமா பார்த்தார் பச்சம்மாள் மைத்துனர் பகவான் என்ன புவனேஸ்வரி இந்த உலகத்துல ஆமா ஆண் மூப்பா இருந்து பெண் இளமையா இருக்கலாம் கூட ஆமா இருக்கலாம் ஆனால் ஆமா பெண் மூப்பாக இருந்து ஆண் இளமையாக இருக்க கூடாது ஆகையினால ஆமா உன்கிட்ட இருக்க நெத்திக்கண்ணை என்கிட்ட கொடு என்னிடம் கொடு என்று யார் சொல்லுகின்றார் பகவான் சொன்ன உடனே பார்த்தால் பார்வதியால் புவனேஸ்வரி ஆமா நெத்திக்கண்ணை பிடுங்கி பகவான் கிட்ட கொடுத்த உடனே பகவான் அந்த நெத்திக்கண்ணை வாங்கி ஒட்டி கொண்டு ஆமா நெற்றிக்கண்ணை திறந்து பார்க்கின்றார். பார்க்கும்போது பகவான் கண்ணுக்கு ஆமா நெற்றிக்கண்ணை திறந்த உடனே பார்வதியா எரிந்து சாம்பலானா பகவான் தன் கையில் இருக்கக்கூடிய ஜெயகண்டில் இருக்கக்கூடிய ஜலத்தை தெளித்து வெள்ளி பிரம்பை கொண்டு தட்டுகின்றார். தட்டும் பொழுது என் தாய் புவனேஸ்வரி மறு அவதாரத்துக்கு அவ எப்படி பிறக்கா பாருங்க. எப்படி பிறக்காலையா? பாதி நீரோ பச்சை நீரோ பச்சை நீரோ பச்சை நீரோ பாதி நீரோ பவள நீரோ பார்வதியால் தான் பிறந்து பகவானையோ வணங்கியிருக்கிறார் யார் பிறந்திருக்கிறாள்? மறு அவதாரத்துக்கு ஆமா பாதி நிறம் பச்சை நிறம் பாதி நிறம் பவள நிறம் பவள செவ்வாய் உதட்டலை ஆமா பார்வதியால் பிறந்து நிற்கின்றார். பகவானை வணங்கி பார்வதியால் நிற்கும் போது பார்த்தார் பகவானும் ஆமா அம்மையுமை பார்வதியாலும் 7 14 புவனமும் படைத்து விட்ட மனுக்களுக்கு ஆமா எறும்பு முதல் யானை வரைக்கும் 84 லட்சம் ஜீவஜந்து உசுப்பிராணிகளையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருவுக்குள் இருக்கும் சிசு வரைக்கும் யாரையா ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமான் படைத்து படியலக்க வேண்டும் என்று ஆமா பார்வதியாலை அழைத்தார். என்ன ஏ பார்வதி நம் படியலக்க போற ஆமா ஆகையினால் உன்னுடைய கையாலே தினையரிசியை எடுத்து கொண்டு வா என்று ஆமா ஆண்டவன் பகவான் அம்மை பார்வதியாரிடத்திலே சொல்ல உடனே பார்வதியால் சரி என்று அவள் சரி என்று சம்மதித்து பகவான் படியலக்க தினை அரிசியை கேட்டார் என்று அவர் தினை அரிசி அள்ளி கொண்டு வருகின்றார். எப்படி அள்ளி கொண்டு வாரா? எப்படி கொண்டு வருகின்றார்? வண்ணரல்ல பெட்டியிலே
கலந்து மீக எடுத்து வாரா எடுத்து வாரா எடுத்து வாரா செந்திரையோ 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 கலந்து மீக எடுத்து வாரா எடுத்து வாரா எடுத்து வாரா பகவான் படியலக்க திரையரிசியை கேட்டார் என்று ஆமா அப்படியே பார்வதி அள்ளி கொண்டு வாரா என்ன கொண்டு வாரா தினைய கொண்டு வாரா வண்ண நல்ல பெட்டியிலே வாரி வாரா மலர்ந்தினையை நீலவர்ண பெட்டியிலே ஆமா நெப்பி வாரா செந்தினையை கருந்தினையும் செந்தினையும் கலந்து மிக எடுத்து வந்து என் கண்ணன் தங்கையாகப்பட்ட பார்வதியால் பார்வதி அம்மா என்ன செய்தா என்ன செய்கின்றாள் கலந்து எடுத்து வந்து அப்படியே ஆமா நீலவர்ண பெட்டியிலே ஆமா நெப்பி வாரா செந்தினையை கோலவர்ண பெட்டியிலே கொண்டு வாரா மலர்தினையை தினையரிசியை கொண்டு வந்து ஆமா யார்கிட்ட கொடுத்தா யார்கிட்ட கொடுக்க பகவான் கையிலே கொடுத்தார் பகவான் கையில கொடுத்த உடனே பகவான் அந்த தினையரிசியை கையிலே வாங்கி அதாவது என்ன ஆனால் என்ன தினையரிசியை கையில வாங்கி நம்ம ஆத்துல கொண்டு போட்டாலும் அளந்து போடணும்னு பழமொழி இருக்கு இருக்கு அப்படியே அள்ளி கொண்டு அதாவது படிகளக்க முடியுமா முடியாது அப்ப என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டும் பகவான் கையில கொடுத்து பார்வதி கொடுத்தத ஆமா நாம அப்படியே அத யார் யாருக்கு எப்படி படி அளக்கணும் எவ்வளவு நேரம் படி அளக்கணும் எவ்வளவு படி அளக்கணும் அப்படின்னு பார்த்து நாமல் படி அளக்க வேண்டும் ஆகையினாலே ஆமா ஆண்டவன் பகவான் கொண்டு வந்த தினையை பகவான் கையிலே வாங்கினார் கையில வாங்கி ஆமா இந்த பெட்டியில கொடுத்திருக்கா பார்வதியா அப்படியே கொண்டு போய் நம்ம படி அளக்க முடியாது ஆமா சொன்ன மாதிரி ஆத்துல கொண்டு போட்டாலும் அளந்து போடணும் அளந்து போடணும் சொல்லுவாங்க அதாவது ஆமா மல்லல்மா நகரத்திலே சிவலப்பெரிய ஐயாவுடைய சொடல கோயில்ல ஆமா அன்னதானம் நடக்கு அன்னதானம் நடக்குன்னா என்ன சாப்பாடு அரிசியை நல்ல ஒரு நாட்டாம வாங்கி கொண்டு கொடுத்துருக்காங்க ஆமா ஹவுஸ் புள்ள என்னாச்சு அப்படியே பொங்குனாங்களா கிடையாது அதை அளந்து போட்டு தானே பொங்கிருக்காங்க ஆமா இத்தனை படி வாட்டா ஆமா இத்தனை படி அரிசியை போடணும் இத்தனை சாப்பாடு இவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு கூட்டத்தை கணிச்சு அதுக்கு பாத்திரத்தை கணிச்சு பாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி அரிசியை கணிச்சு அளந்து போட்டு பொங்குவாங்க ஆமா ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமான் படைத்து விட்ட மனுக்களுக்கு ராமல் படி அளக்க வேண்டும் என்று பார்வதியால் கொடுத்ததொரு திரையரிசியை கையிலே வாங்கி அவர் எப்படி படி அளக்காரு எப்படி படி அளக்கின்றார் நாளி நல்லதீனை எடுத்து நாளி நல்லதீனை எடுத்து அவர் நாடு எங்கும் படி அளந்தார் சொல்லையா சொல்லு நாடு எங்கும் படி அளந்தார் நாளி நல்லத்தினை எடுத்து போடையா சொல்லையா நாடு எங்கும் படி அளந்தார் மரக்கானலதீனை எடுத்து மாநிலமெல்லாம் படி அளந்தார் நல்லதீனை எடுத்து உலகமெல்லாம் படி அளந்தார் ஆளாகு தீனை எடுத்து எம்மதினை எடுத்து அகிலோகமெல்லாம் படி அளந்தார் சொல்லையா சொல்லு அகிலோகமெல்லாம் படி அளந்தார் சொல்லையா சொல்லம்மா ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமான்
நாளி தினை எடுத்தார். ஆமா. நாடு எங்கும் படியளந்தார். நாடு எங்கும் படியளந்தார். உலக்கு நல்ல தினை எடுத்தார். உலகமெல்லாம் படியளந்தார். உலக்கு தினை எடுத்து உலகமெல்லாம் படியளந்தார். ஆளாக்கு தினை எடுத்தார். ஆமையா. அகிலமெல்லாம் படியளந்தார். படியளந்தார். யாரு? யாரு? ஆண்டவன் பகவான். ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமான். சிவபெருமான் ஈரேழு உலகமும் படியளந்து படியளந்து ஈசனாகப்பட்ட சிவபெருமான். சிவபெருமான் கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருக்குழியில் இருக்கும் சிசு வரைக்கும் கண்டு கண்டு படியளந்தார். ஆமா. யாரு? கரை கண்ட பகவான். கரை கண்ட சிவபெருமான். சிவபெருமான். அது என்னம்மா? என்னய்யா கண்டு கண்டு படியளக்கிறதுனா என்ன? கண்டு கண்டு படியளக்கன்னா அதாவது நல்ல வேலை பார்ப்பாங்க. ஆமா. அவருக்கு 2 நேரம் படியளந்திருப்பாரு. ஒரு மனுஷன் அப்படியே தோல்ல மம்பட்டியை தூக்கி போட்டு காலையில 6 மணிக்கு வயலுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. பார்த்தா காலையில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் போட்ட மம்பட்டி இறக்காம வேலை பார்ப்பாங்க. அவருக்கு பார்த்தா ஒரு நேரத்துக்கு 2 நேரம் தான் படி இழந்திருப்பாரு. மதியம் ஒரு சாப்பாடு, நைட் ஒரு சாப்பாடு. நைட் ஒரு காலையில சாப்பாடை கட் பண்ணிருப்பாங்க. அந்த வேலை பார்க்கிற ஒருத்தர ஆமா அந்த வயலோட ஓனர் நீ அந்த வேலை சரியா பார்க்கல, ஆமா இந்த வேலை சரியா பார்க்கல நீ அப்படி பார்க்கல இப்படி பார்க்கலன்னு ஓனரா ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு 9 குறை சொல்லி சம்பளத்தை குறைச்சி கொடுப்பாரு. அதான் சொல்லுவாங்கல்லம்மா. ஆமா. கோடாலி வெட்டுதவனுக்கு 100 ரூபாய் சம்பளம். ஆமா. கோளாறு சொல்லுதவனுக்கு 200 ரூபாய் சம்பளம். அப்படி குறை சொல்லுத ஓனருக்கு ஒரு நேரத்துக்கு 4 நேரம் படியளந்து இடையில காப்பி டீ வேற கடவுள் படியளந்திருப்பாரு. காப்பி டீ வடை பண்ணு. இந்த ஈசனே வெறும் நொறநாட்டியம் பிடிச்ச ஈசன். ஆமா. ஓர வஞ்சகம் உள்ளவர். அதுதானே. ஆமா. ஆகையினாலே ஆமா படைத்து விட்ட மனுக்களுக்கு படியளந்து விட்டு பாரவல்லி கைலாசம் வருகின்றார். ஆண்டவனாகப்பட்ட ஆதி கரை கண்ட சிவபெருமான். பாரவல்லி கைலாசம் வரும்போது பார்வதி ஓடி வந்து பகவானுக்கு பாத பணிவிடைகளை நடத்துகின்றார். எப்படி நடத்துகின்றார்? செம்பதியிலே ஜலமெடுத்து ஜலமே அடித்து தங்க நல்ல பலகை கொண்டு பார்வதியா ஆண்டவன் பகவானுக்கு பாத பணிவிடைகளை நடத்துகின்றார். செம்பதில ஜலம் எடுத்து தங்க பலகை கொண்டு ஆமா தனிப்பாதம் பூஜை செய்து நாற்கரமும் வளமும் வந்து நாதன் சிவனாரை வணங்கி நிற்கின்றார். முக்காலும் வளமு வந்து முடிவணங்கி தெண்டனிட்டார். ஐங்கரமும் வளமு வந்து அடிவணங்கி தெண்டனிட்டார். ஆண்டவன் பகவானை அம்மை பார்வதியால் அடிதொழுது நமஸ்கரித்து பகவானுக்கு பாத பணிவிடை எல்லாம் செய்தார். அப்படியே செய்து வணங்கி நிற்கும் போது ஆமா நம்மை பார்வதியால் ஆண்டவன் பகவானும் பார்வதி திணையரிசி எடுத்து கொடுக்க பகவான் அதை வாங்கி படியளக்க பாரவல்லி கைலாசத்திலே அம்மை பார்வதியாலும் ஆதி கரை கண்ட சிவபெருமானும் 6 வருடமாறு
பகவான் ஆண்டவன் தாம் பகவானோ அம்மை ஊமை பார்வதியோ அம்மை ஊமை பார்வதியோ ஆதிவல்லி கையிலே கையிலே அந்த கையிலே கையிலே அந்த கையிலே நரையாட்சி செய்து வாரார் செய்து வாரா ஆதிவல்லி கையிலே 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 ஆனால் யார் ஆண்டுவாரா யார் ஐயா அம்மை பார்வதியாலும் ஆதி கரை கண்ட சிவபெருமானும் ஈராறு 12 வருடமாக ஆமையா இருந்தரசு செய்துவாரா ஆண்டவன் பகவானும் அம்மை உமை பார்வதியாலும் ஈரேழு 14 புவனம் படைத்து ஆனால் என்ன எறும்பு முதல் யானை வரைக்கும் ஆமா 84 லட்சம் ஜீவஜந்து உசுப்பிராணிகளையும் படைத்து அப்படியே ஆண்டு வருகிறார்கள் ஆண்டு வரும்போது ஆமையா என்றைக்கும் போல சரி பகவான் என்ன ஆண்டவன் பகவானும் அம்மையுமை பார்வதியாலும் ஈரேழு 14 புவனமும் படைத்து ஆமையா எறும்பு முதல் யானை வரைக்கும் ஆமா 84 லட்சம் ஜீவஜந்து உசுப்பிராணிகளையும் படைத்து ஆமையா ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமான் படியளந்து பாரவல்லி கைலாசத்திலே இருக்கும்போது பார்த்தார் பகவான் என்றைக்கும் போல படியளக்க போயிருக்கார் பார்வதியும் பார்த்து வர வேண்டும் என்று சக்தி லோகத்திலே வாசம் செய்து வருகிறாரே ஆமா மகனாகப்பட்ட பிரம்மதேவன் அந்த பிரம்மதேவன் நம்ம அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது ஆகையினால ஆமா நம்ம என்ன செய்யணும் நாம என்ன செய்ய வேண்டும் இன்னைக்கு கைலாசம் போய் நம்ம அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து நாமல் நலம் விசாரித்து விட்டு வர வேண்டும் கைலாசத்துல போய் ஆமா பகவானையும் பார்வதியும் பார்த்து பார்வதி அம்மாளையும் பார்த்து நாட்டு நடப்புகளை விசாரித்து அம்மாவை பார்த்து நலம் விசாரித்து வர வேண்டும் என்று சொல்லி பிரம்மலோகத்தை விட்டு மகனாகப்பட்ட பிரம்மதேவன் அந்த பிரம்மதேவன் அவர் எங்க வாரார் பாருங்க கையிலை நல்ல கையிலை தேடி காரணி போன் கையிலை தேடி நல்ல கையிலை தேடி காரணி போன் கையிலை அவர்கள் பாதை கூடி கருணச்சங்கிலி பாலம் வீட்டு எல்லாரு பாதை கூடி கருணச்சங்கிலி பாலம் வீட்டு தந்தை என்று சொல்லி அந்த தளமகனாம் பிரம்மதேயாவே அவர் ஓட்டம் நல்ல பெருநடையா அங்க ஓடி வாரார் பிரம்மதேயாவே அவன் கையிலை நல்ல கையிலை தேடி அழகி காரடி பொன் கையிலை தேடியே நல்ல பெருநடையா ஐயா ஓடி வாரார் பிரம்மதேயாவே கைலாசந்தனிலே வந்து அந்த கட்டழகம் பிரம்மதேவே பிரம்மதேவன் கையிலை நல்ல கையிலை தேடி காரணி பொன் கையிலை தேடி கல்லாறு பாதை கூடி ஆமா நேர கைலாசம் வருகின்றார். அதை யார் பார்க்கின்றார்? அம்மையாகப்பட்ட பார்வதியால் பார்த்தார். படியலக்க போன சிவபெருமான் தான் கைலாசம் வந்து விட்டார் என்று சொல்லுவாங்க. என்னையா? அதாவது என்ன சிவனாருக்கும் சிரசு 5 ஆண்டவனாகப்பட்ட ஆமா சிவனுக்கும் சிரசு 5
பிரம்மதேவனுக்கும் சிரசைந்து பிரம்மதேவனுக்கும் சிரசைந்து பிரம்மதேவனுக்கும் சிரசைந்து பிரம்மதேவனை ஆமா யாரு யாரையா ஆண்டவன் பகவான் என்று நினைத்து பகவான் என்று நினைத்து என் அம்மையாகப்பட்ட பார்வதியால் என்ன செய்கின்றார் பகவானை ஆமா என்ன செய்தார் நாமல் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் பிரம்மதேவனை பகவான் என்று நினைத்து பகவானுக்கு செய்யக்கூடிய பாத பணிவிடைகளை மகனாகப்பட்ட பிரம்மனுக்கு செய்ய துணிந்தார். அப்படியே ஓடி வருகின்றால் நாமல் சுவாமி தான் வந்து விட்டார் என்று ஆமா ஆமா பிரம்மருக்கு செய்ய துணிந்தார். அவன் பார்த்தார் பிரம்மதேவன் ஆகா அம்மா நம்மள அப்பான்னு நினைச்சில்ல நமக்கு பாத பணிவிடைய நடத்த வருகிறார்கள் என்று ஆமா தாயே நிறுத்துங்கள் உங்கள் பாத பூஜையை நிப்பாட்டுங்கள் பாத பணிவிடையை நிப்பாட்டுங்கள் என்று ஆமா யாரு சொல்லுகின்றார் பிரம்மதேவன் குரல் கொடுத்தார். குரல் கொடுத்த உடனே பார்த்தால் பார்வதியால் ஆகா ஆண்டவன் பகவான் என்று நினைத்தல்லவா பிரம்மனுக்கு பாத பணிவிடைகளை செய்ய துணிந்து விட்டோம். ஆமா இனிமேல் பகவானுக்கு பாத பணிவிடையை நடத்த வேண்டுமானால் பாத பணிவிடைகளை நாமல் நடத்த வேண்டுமானால் ஒன்று ஆமா நாமளுக்கு ஒன்று குறைக்க வேண்டும். அப்படி இல்லன்னா ஆமா சிவபெருமானுக்கு ஆமா குறைக்க வேண்டும். அப்படிதானே ஆமா ஐயா. ஒன்னு பிரம்மதேவனுக்கு ஒன்னு குறைக்க வேண்டும். இல்லன்னா பகவானுக்கு ஒன்று குறைக்க வேண்டும் என்று ஆமா என் அம்மை பார்வதியா ஆதிவல்லி கைலாசத்திலே என்ன செய்கின்றார் நம்ம இப்படியே இருந்தா ஆமா பகவான் உனக்கு என்னாச்சுன்னு கேட்பாரா? கேட்க மாட்டார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க வேண்டும். நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தா தான் பகவான் உனக்கு என்னமா ஆச்சுன்னு நம்மளை பார்த்து கேட்பாரு என்று என் அம்மை பார்வதியால் ஆதிவல்லி கைலாசத்திலே என் ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆபத்துகாந்தவி அங்கையர் கண்ணி மங்கையர் கரசி மாயன் தங்கையாகப்பட்ட பார்வதியால்